ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக லான்ச் ஆன 7XO தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதை லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கலர்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா நெபுலா ப்ளூ அப்படின்னு சொல்கிற கலர் தான் வந்துட்டு இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வண்டி. ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்திருக்கு. வண்டி கொஞ்சம் டேட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் என்ன மாற்றிருக்காங்க 700 இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு கிரில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹெட்லாம்ப்ஸ் மாதிரி இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைஎல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. டிஆர்எல்ஸும் வந்துடுது, அதோடய சேர்ந்து வந்துடுது. டிஆர்எல்ஸுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைன்ஸ் மாதிரி இருக்க டிசைன் வந்துட்டு சேர்ந்து வருது. அதுக்கு கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. விசிபிளாகவே இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு நைட்டில் வந்துட்டு பார்த்தா தான் தெரியும் அதோட பவர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்து நம்பர் பிளேட்டுக்கு கீழே வந்துட்டு சென்சார் வந்துடுது. அடாஸ்க்கு உண்டான சென்சார். ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு 360 கேமரா வந்துடுது. அதுக்கு மேலே மஹிந்திரா லோகோ, நியூ பட்டர்ஃப்ளை லோகோ மாதிரி வந்துடுது. அண்ட் தென் அப்படியே நம்ம சைட் வியூக்கு வந்துடலாம். ஓகே கைஸ், சைட் வியூ பார்த்துடலாம். வழக்கம் போல் 700 வர அந்த ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் மிரர் வந்துடுது. அதுக்கு கூட இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்துடுது. விண்டோக்கு கீழே வந்து சில்வர் பீடிங் கொடுத்துட்றாங்க குரோமியமில். பார்க்குறதுக்கே லுக் வைஸ் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இந்த வீல் ஆர்ச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆர்ச்சு ரெண்டு இந்த சைடு போத் சைட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பியானோ பிளாக்ல வந்துடுது. அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. 19 இன்ச் அலாய் கொடுத்துட்றாங்க. அலாய் டிசைன் மாற்றிருக்காங்க. இந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ஆஃப் டிசைன் மட்டுமே வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா 700 வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்துட்டு ஆயிடுச்சு. சேமஸ் அதே டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் எதுவுமே டிஃப்ரென்ஸ் வரல, இன்ஜின் வைஸ் எதுவுமே டிஃப்ரென்ஸ் வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீச்சர்ஸு அண்ட் தென் டிசைன், அதாவது ஒரு சில விஷயம் டிசைன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. அண்ட் தென் நம்ம அப்படியே பின்னாடி இதுக்கு போயிடலாம். சைட் வியூஸ் அவ்வளோதான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் வந்துடுது. இது டீசல் வெஹிக்கிள், டெஃபாயில் அண்ட் ஃபியூல் டேங்க் ரெண்டுமே இங்கேயே வந்துடுது. வாங்க பின்னாடி ரியர் வியூ பார்த்துடலாம். ரியர் வியூ எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இது ஒன்று நான் சொல்லியே ஆகணுன்ட்டு இருந்தேங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட் இருக்குது, 5.7 இருக்குது. டிஃபாகர் வந்துடுது, ரியர் வைப்பர் வந்துடுது. இது AX7L வேரியண்ட்டு. இதுக்கு இருக்க பேசிக் வேரியண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் வருமா, டிஃபாகர்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதை வந்துட்டு அவங்களோட ப்ரௌச்சரே வந்துட்டு நான் இதில் போட்டு வரேன். இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே ஷார்ட்ஸாக வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ரியர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து ஒரு பியானோ பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைமண்ட் ஷேப்டு LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. டிசைனுமே இது LED டெயில் லேம்ப்ஸ் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. சைட்லேருந்து, அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா அந்த 700ங்கிற ஒரு வண்டி போகுது அப்படிங்கிறது தெரியணும். அதனால் அந்த டிசைனை வந்து ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாற்றலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கங்கே கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் கிரில் ஆகட்டும், ஹெட்லாம்ப்ஸு அண்ட் தென் வந்து ஃபாக் லேம்ப்ஸ், ஐஸ் கியூப் ஃபாக் லேம்ப்ஸு, ரியரில் வந்துட்டு ரியரில் வந்துட்டு LED டைமண்ட் ஷேப்டு டெயில் லேம்ப்ஸு இதெல்லாம் மாற்றிருக்காங்க. இதுக்கு வந்து XUV 7XO அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு என்லார்ஜான டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துடுது. இப்போ தெரியல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரியர் கேமரா இந்த இடத்துல ஃபேஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அதுக்கு மேலே அதே மாதிரி மஹிந்திராவோட லோகோவும் இந்த இடத்துல வந்துடுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹனிக்ரோமில் கிரில்டு இன்ஸ்பைர் பண்ண மாதிரி வந்துட்டு ஒரு ரியர் பம்பர் ஒன்று வந்துடுது. ஸ்கெச் பிளேட்ஸ் வந்துடுது. பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபேமஸ் அதே பூட் தான். 700 அந்த இது அப்படியே இருக்குது, பின்னாடி எதுவும் மாறல. அண்ட் தென் பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதையே வந்து நீங்கள் பூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு செகண்ட் ரோவையும் வந்து நீங்கள் மடக்கி விட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பேஸ் கிடச்சிடும், படுத்துகிட்டே போகலாம். இப்போ இன்டீரியருக்கு போயிடலாம். ஓகே கைஸ், வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு வந்துட்டோம். வந்துட்டு நோட்டீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு உண்டான அந்த லெதரேட்டட் ப்ரீமியம் ப்ரௌன் கலர் இது ஒன்று வந்துட்டு எனக்கு நோட்டீஸ் ஆகுது. ட்ரிபிள் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒன்று நோட்டீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 700க்கும் 7XOக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள நீங்கள் இன்டீரியருக்குள்ளார வந்தோடனேயுமே நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ட்ரிபிள் ஸ்க்ரீனில் இது வந்து நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரோடைய இது சென்டர் இன்ஃபோடைன்மெண்ட்டு. அந்த சைடு இன்னொரு டியூவல் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இருக்க இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போலாரைஸ்டு மாதிரி இது பண்ணியிருக்காங்க.
அதாவது நம்ம டிரைவர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நம்ம அது என்னங்கிறது நம்ம ரியல் டைமில் வந்துட்டு இது பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஒரு எல்லாமே ஒரு டிரைவ் போகும்போது பார்த்துப்போம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பவர்டு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 7XOவில் வந்துட்டு கோ டிரைவர் சைடு கிடையாது. இந்த சைடு இதில் பார்த்தீங்க 7XOவில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டிரைவர் சைடு ரெண்டுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஸ்விட்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு மெமரி ஃபங்க்ஷன் வந்துடுது, அதில் வந்து மெமரி ஃபங்க்ஷன் வரல. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் சீட் வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. ரியரில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி இதில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, இக்னிஷன் இருக்கும். ரியரில் இருக்கவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நீ கொஞ்சம் முன்னாடி போ, நான் கொஞ்சம் பின்னாடி வா, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. ஸ்விட்சஸில் வந்துட்டு நம்ம மோட்டாரைஸ்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிரைவர் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வரல. டிரைவர் சைடு நம்ம தான் ராஜா. அப்படியே நம்ம ரியர் செகண்ட் ரோவும் பார்த்துடலாம் வாங்க. ஆமாம் யா, செகண்ட் ரோவுக்கு வந்துட்டோம். வெயில் பாருங்கள் பட்டையாக அடிக்குதுங்க. சரி ரைட் ஓகே. செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. செகண்ட் ரோ எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்குதுங்க. ஹெட் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்களேன். ஹெட்ரூம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இது இருக்குது. ஒரு பம்பில் ஏறி இறங்கினா கூட எனக்கு முட்டாது, அந்தளவுக்கு இருக்குது. எஸ்யூவி இது ஒரு எம்யூவி டைப் கலந்த எஸ்யூவி. இதில் நம்ம வந்துட்டு எதுவும் இந்த அளவுக்கு லெக் ரூமு ஸ்பேஸ் ரூம்லாம் வந்து பற்றி நம்ம பேசணுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன். செகண்ட் ரோவில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வாட்டி வென்டிலேட்டட் சீட் வந்துடுது. 700க்கும் 7XOக்கும் இது வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு சேஞ்சு. அந்த ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் 65 வாட்ஸ்க்கு உண்டான சார்ஜிங் போர்ட் வந்துடுது. நீங்கள் டைப் C to லைட்னிங் ஆர் எனிதிங் நீங்கள் வந்துட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் அதே மாதிரி டியூவல் டோன் மாதிரியே வந்து சீட் கவரும் வந்துட்டு ஸ்டிச்சிங்கில் வந்திருக்கு. டேன் கலர் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பீச் கலருக்கு உண்டான வந்துட்டு லெதரேட்டட் சீட் கவர்ஸ் வந்துட்டு வந்துடுது டாப் எண்டில். அண்ட் தென் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்துட்டு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஏசி வெண்ட் தனியாக இண்டிவிஜுவலாக இந்த சைடு அந்த சைடு கொடுத்துட்றாங்க. ரியர் ஹெட்ரூமுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ் ஆடப் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் நம்ம டிரைவ் போகும்போது அப்படியே வந்து பேசிகிட்டே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம டிரைவுக்கு வந்துட்டோம். வால்யூம் எஸ். மெயின் திங் வந்துட்டு இந்த வண்டி இது பண்ணதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டிசைன்ஸை மட்டும் வந்து நான் டிசைன்ஸே 2 ஃபீச்சர்ஸ் சொல்லியிருப்பேன். மெயின் திங் பார்த்தீங்கன்னா எனக்கு டிரைவ் வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஞாபகமே வந்தது. டாவன்சி சஸ்பென்ஷன் வந்து இதில் ஆல்வீல் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பெருசாக பேசி ஆகணும். ஏன்னா டிரைவ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. 700க்கும் இப்போ அந்த 7XOக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் டிஃப்ரென்ஸ் இல்லை, பாடி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டாவன்சி சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மிதக்கிற ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு ஃபீல் தெரியுதா என்னன்னு தெரியல. பட் வீடியோவில் எப்படி தெரியும், வீடியோவில் ஃபீல் தெரியாது, ஓட்டுற எனக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தராக இருக்குது. இந்த அடாஸ் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் இது பண்ணி விடுது, மேனிப்புலேட் பண்ணி விடுது. நம்ம ரைட் எடுக்கணும்னு நினச்சா இது வந்து நம்மளை லெஃப்ட்டு தள்ளுது, நம்ம லெஃப்ட்டு போகணும்னு நினச்சா அதை ரைட்டு தள்ளுது. ஓகே, ஆல்மோஸ்ட் டிரைவ் பற்றி சொல்லி ஆகணும். டிரைவ் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. 700வே கம்ஃபர்ட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இறக்குறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றுமே ஒரு உள்ள ஒரு வைப்ரேஷனோ இல்லை ஒரு மாதிரி அன்ஈஸியான ஃபீலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓவரால் வந்து கம்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே குறையே சொல்லிக்க முடியாது. ஆப்வியஸாக நல்லாயிருக்கு. டிரைவில் அந்த பவர் இதெல்லாம் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுலேயே வந்துட்டு அதே ஜிப்ஜாப் மோட், அதே தான். அந்த மூணு மோடு இருக்குது. லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து பார்ப்போம். நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே வந்துட்டு வண்டியை பற்றி பேச ஆரம்பித்து நான் வந்து வண்டியை ஓட்டி அதை வந்து சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் இப்போ இருக்கேன். நேரோ ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பம்ப்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உள்ளே வந்த அளவுக்கு ஃபீல் ஆகாத மாதிரியே தான் தெரியுது. டிரைவ் கம்ஃபர்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஒரு எம்யூவியில் இவ்வளோ பெரிய லென்த்தியான பாடியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிரைவ் கம்ஃபர்ட் தான் வந்து தேவை. ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறுத்தாமல் ட்ரைவ் பண்ணிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு மோர் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பீஷியஸாக இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். மெயினான இந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலு, டியூவல் டோன் இந்த லெதரேட்டட் இதுலேயே ஃபினிஷிங்லேயே வந்திருக்கு. அது போக மஹேந்திரா சிம்பிள் இந்த இடத்துல இலுமினேஷன் கொடுக்காம நல்ல வேலையாக வந்து ஒரு பேட்சிங் மாதிரி கொடுத்துட்டாங்க.
எல்லாரும் மாதிரி டாட்டா மாதிரி இலுமினேஷனாக கொடுத்து எல்லாமே ஒரு சேமஸ் ஒரே இதில் பிளாட்ஃபார்மில் இருக்க மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்களோட தனியான யூனிக்னஸ் அங்கங்கே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 9E வந்து அப்படியே இது பண்ண மாதிரியே இருக்குது. இன்டீரியர் பாதி 9E எடுத்த மாதிரியே இருக்குங்க. டைமோட ஷார்ட்கட் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் 360 டிகிரி கேமராக்கான ஷார்ட்கட் கீ இருக்குது. அண்ட் தென் ஸ்க்ரீன் ஆஃப், அந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் பண்ணுற இதுவும் பட்டன்ஸும் இருக்குது. ஹசார்டோட சுவிட்ச் எல்லாமே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சஸ் இல்லை, எல்லாமே வந்துட்டு டச்சில் தான் இருக்குது. அதுக்கு கீழே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று இருக்குது. 65 வாட்ஸ்க்கு உண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. பக்கத்தால் யூஎஸ்பி இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு போட்டு பார்த்துக்கிறதுக்காக. அதர் மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ், ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி விட்டேன்னு தெரியல. இந்த ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிமிங் ஓஆர்விஎம் பார்க்குறதுக்கே லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸ் ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணி பார்த்தரலாம். ஆக்சுவலி அந்த சைடு இருக்கிறது வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க தேட்டரில் இருக்க இன்ஃபோடைன்மெண்ட்டு. பட் ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஓரளவுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே தெரியுது. ட்ரைவ் பண்ணுறவங்க எப்பயும் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்னா நீங்கள் ரோடை ஃபோக்கஸ் பண்ணியே ஓட்டிக்கங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லுக்கை ஒரு ஃபீல் தருது அப்படின்னு சொல்லுது. ரோட் ப்ரெசன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா 700க்கும் இதுக்கும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு இது இல்லை. வெளியிலேருந்து பார்த்தா அதே வண்டி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஃப்ரண்ட் பம்பர் அண்டு பின்னாடி ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் ரியர் பம்பர், டெயில் லேம்ப்ஸு, ஹெட் லேம்ப்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 7Xோ இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே தெரியும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவில் எல்லாமே வந்துட்டு பார்ட்டாக நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோவோட ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. Until then, bye bye. Next video la paapom.